Praise the Lord Jesus Christ. We greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கும் இந்த வர்ஷிப் சீரீஸில் உங்களை நாங்கள் 2 பேர் சேர்ந்து பார்க்கறதுல ஆண்டவருக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்க, நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஸோ இன்றைக்கும் நம்ம வர்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட as usual நம்மளோட சூப்பரான ஃபார்முலா சொல்லிடலாமா? Yes. Okay, so what it is? Struggles plus worship is equal to joy. Amen. So with that spirit நம்ம இப்போ ஒரு வசனத்தை பார்ப்போம். நம்மளுக்கு ஆண்டவர் crucifixion போது சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல வதி? ஒரு 7 வார்த்தை சொல்லியிருப்பாரு. எஸ், அதுல மெயினா ஒரு வேர்ஸ் சொல்லியிருப்பாரு. என்னன்னா இட் இஸ் ஃபினிஷ்ட். இப்போ நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், எதுக்கு இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு. ஏன்னா ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் இப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம நிறைய இடத்துல நம்ம உடஞ்சு போயிருப்போம், நம்மளை நம்ம நிறைய பாவம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரமா போயிருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஓவர். என் மகனே இட் இஸ் ஓவர், என் மகளே இட் இஸ் ஓவர், நான் உன்னை ரிடீம் பண்ணிட்டேன், ஐ ஹாவ் ரிடீம்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அன்னைக்கு எப்படி வேதத்துல மரியாதை பார்த்து சொன்னாரோ, அதை போலவே இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இட் இஸ் ஃபினிஷ்ட், ஐ ஹாவ் ரிடீம்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சச் a wonderful verse இல்லையா? எஸ். ஸோ அதுதான், no matter what, நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும், ஒரு விஷயம் ஆண்டவர் கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றது தான், ஐ ஹாவ் ரிடீம்ட் யூ, ஐ ஹாவ் ரிடீம்ட் யூ, இட் இஸ் ஃபினிஷ்ட். இனி நீ அதை திரும்பி பார்க்காத, அதை குறிச்சு நீ இனி கவலைப்படாத, அதை குறிச்சு நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், உங்களாலேயே உங்களை மன்னிக்க முடியல, நீங்களே உங்களை வெறுக்கிறீங்கனாலும் அது பரவாயில்ல, அது விட்டுருங்க, இட் இஸ் ஓவர், இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு ஆண்டவர் வேதத்துல சொல்லிட்டாரு. நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தமா கொடுக்குறாரு. So no matter what, how big the sin it is, நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவரே இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தாட் வரும்போது நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நீங்க தானே சொல்லியிருக்கீங்க இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அன்றைக்கு எப்படி மரியாதை நீங்க ரிடீம் பண்ணீங்களோ அதை போலவே இன்னைக்கு என்னையும் மீட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க. கட்டாயமா ஆண்டவர் உங்களை மீட்டு கொள்வார். ஆமென். எஸ். ஸோ மக்தலா மேரியை அவரால் ரிடீம் பண்ண முடியும்னா, எங்களை ரிடீம் பண்ண முடியும்னா, உங்க எல்லாரையும் ரிடீம் பண்ண முடியும், உங்களை கண்டிப்பாகவே ரிடீம் பண்ண முடியும். அவர் சிலுவையில் இருக்கிறப்ப அவர் என்ன சொன்னார்? இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமே உன்னோட பாவத்தை நான் சுமந்து தீர்த்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ he has forgiven you, he has forgiven me, he has forgiven you. So it's time for you to forgive yourself. Okay? Yes. Okay, let us all worship. Yes. Yeah. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றிற்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றிற்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன
இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயாவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கொண்டு கல்லறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. கல்லறையும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில அக்கினி தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில அக்கினி தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. என்ன ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. God is an awesome God. Is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. Our God is an awesome God. Oh Lord Jesus. Thank you, Lord. I keep fighting voices in my mind that say I'm not enough. Mind that say I'm not enough.
tells me I will never measure up. I will never measure up. Am I more than just the sum of every high and every low? Every high and every low. Remind me once again just who I am, because I need to know. Who I am, because I need to know. You say I'm loved when I can't feel a thing. You say I'm strong when I think I am weak. You say I'm held when I am falling short, when I don't belong. Oh, you say I'm yours. I believe, yes, I believe what you say of me. I believe, நம்புவேன் என்னை குறித்து நீர் சொல்வதை நான் நம்புவேன். நம்புவேன் என்னை குறித்து நீர் சொல்வதை நான் நம்புவேன். பயத்தினாவி என்னில் இல்லை, நானோ உந்தன் பிள்ளை. பயத்தினாவி என்னில் இல்லை, நானோ உந்தன் பிள்ளை. ஓ செங்கடலை பிளந்தென்னை நடக்க வைத்தீரே, பயம் இனி எனக்கில்லையே. பார்வோனின் சேனையையும் எதிர்த்து நிற்பேனே, நானோ உந்தன் பிள்ளை. One more time. செங்கடலை பிளந்தென்னை நடக்க வைத்தீரே, பயம் இனி எனக்கில்லையே. பார்வோனின் சேனையையும் எதிர்த்து நிற்பேனே, நானோ உந்தன் பிள்ளை. நானோ உந்தன் பிள்ளை. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவமே, என்னை பெருக செய்பவரே. Jesus.
தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. இது வானத்தின் வாசல், என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். 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 ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். Oh Lord Jesus, thank you Father Lord. அப்பா, இன்றைக்கு கூட எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஆண்டவரே ராஜா, எங்களை மீட்டு கொண்டேன் என்றே ராஜா. இதுவரை ஆண்டவரே எங்களோட சிறை இருப்பு ஆண்டவரே அப்பா, நீங்க அந்த சிறை இருப்புல இருந்து எங்களை வெளியேற்றி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் மீட்டு கொண்டிரே ராஜா. லார்ட், யூ paid the price for our sins, oh Lord. அதற்காக நன்றி தேவனே. அப்பா, சொன்னதை செய்யும் அளவு ஆண்டவரே நீர் எங்களை கைவிடா தேவனா இருக்கிறீர். அப்பா, இந்த நேரத்துல உம்மோட செல்ல பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ற காரியம், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று தேவன் சத்தமாக உரைக்கிறார். திரும்பி பார்க்காதே, நீ செய்த பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்காதே. அதுல இருந்து தேவன் உனக்கு முற்றிலுமாக விடுதலை கொடுத்து விட்டார். ஒரு கிஃப்ட வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்டை நீங்க ரிசீவ் பண்ணாதான் அதுக்குள்ள அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். அந்த கிஃப்டை நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த கிஃப்டோட வேல்யூவை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஒரு ரிடம்ஷனை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. மீட்டு கொண்டுட்டேன்ற அந்த ஒரு கிஃப்டை உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க ரிசீவ் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த கிஃப்டை குப்பையில போடும்படி ஆயிடுங்க. ஏசப்பாவோட இந்த சாக்ரிஃபைஸ் ரொம்ப பெருசுங்க. அந்த கிஃப்டை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. சத்ரு உங்களை கில்ட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டேன்னு உங்க சிந்தனை ஃபுல்லா அதே போட்டுக்கிட்டு இருக்கலாம். இல்ல உங்களுக்கே உங்க மீது ஒரு அசிங்கம் வெறுப்பு இருக்கலாம். பட் ஆண்டவர் எனக்கு சொல்றது, நான் உனக்கு இந்த கிஃப்டை கொடுக்குறேன்னு, இந்த கிஃப்டை நீ ஏற்றுக்கொண்டனா அந்த அசிங்கம் எல்லாமே ஓய்ந்து போயிடும். அந்த அசிங்கம் எல்லாமே ஒழிந்து போயிடும் ஆண்டவர் சொல்றாரு. அந்த அசிங்கத்திற்கு உன்னோட வாழ்க்கையில இதற்கு மேல இடம் இல்ல. ரிசீவ் மை கிஃப்ட்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ரிடம்ஷனை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஒரு ரமந்திரியா பரலரவா, ஆண்டவர் அவரோட ரத்தத்தினால உங்களை மீட்டு கொண்டாரே, அவரோட பிள்ளை என்று அழைத்தாரே. சத்ருவோட பொய்களுக்கு நீங்க இடம் கொடுக்க போறீங்களா? let today be the day where you decided. இதுக்கு மேல நீங்க சத்ரு போடுற பொய்க்கு நீங்க அடிமை இல்ல. ஏன்னா ஏசப்பா உங்களை விடுதலை ஆக்கி விட்டார். சியோனே தூசியை தட்டி விட்டு எழும்பு. போன வாரம் தான் நம்ம ஆண்டவர் நம்மளை வந்து
எழுப்பினாரு. அவரோட ஒளி நம் மீது பிரகாசிக்கும்படிக்கு நம்மளை எழுப்பினாரு. இந்த வாரம் திரும்ப வந்து ஐயோ என்னோட பாவத்தை நான் செஞ்சுட்டேனே அதிலே விழுந்துட்டு இருந்தீங்கன்னா சத்ரு ஜாலியா இருப்பாங்க. அவன் வின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சத்ரு வின் பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் இன்னைக்கு lift up your hands to the heaven and declare it. ஏசப்பா நீங்க என்ன விடுதலை ஆக்கிட்டீங்க, நீங்க என்ன ரிடீம் பண்ணிட்டீங்க. திரும்பி நான் பார்க்க மாட்டேன், கில்ட்டுக்குள்ள நான் விழ மாட்டேன். இனிமே வாழ்ந்தா நான் உங்களுக்காகவே வாழ்ந்து ரைச்சியஸா நான் வாழ்வேன் ஏசப்பா. அதுக்கு எனக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லுங்க, கிருபையை தாங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக சில வார்த்தைகளை வைத்திருக்காரு. வாங்க நான் பாடலாமா? ரத்தம் தந்து மீட்டீரே, உம்மாவியால் நிறைத்தீரே. ஏசப்பா உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரே அவரோட ரத்தத்தினால உன்னை மீட்டுட்டேன்னு சொல்றாரே. அவர் ஆவினால உங்களை நிறைத்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ இஸ் filling you, is 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 filling you right now, is filling you right now, is filling you right now. அவரோட ஆவினால உங்களை நிரப்புறாரு, அவரோட ரத்தத்தினால உங்களை மீட்டு கொண்டுட்டாரு. அதை நம்புங்க. சத்ருவே உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உன் பிள்ளை மீது நீ நினைக்கிற இயேசுவோட பிள்ளை மீது உனக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிற, இயேசுவின் நாமத்தினால உனக்கு அந்த பிள்ளை மீது அதிகாரம் இல்ல. ஏசப்பா அந்த பிள்ளைய மீட்டு எடுத்துட்டாரு, ரத்தத்தினால மீட்டு எடுத்துட்டாரு, ஆவினால நிறைத்துட்டாரு. சத்ருவே you are on the losing side. நீ இயேசுவோட காலு கடியில, இயேசுவோட காலு கடியில ரபா திரிய மந்தரல ரபா ஓஷி சிக்கி திரிய பரல ரபா. ஓ வாங்க பாடலாமா? ரத்தம் தந்து மீட்டீரே, ஆவியால் நிறைத்தீரே, ரத்தம் தந்து மீட்டீரே. You are redeemed. ஆவியால் நிறைத்தீரே. The Holy Spirit is resting upon you. பிள்ளை என்று அழைத்தீரே. You have an identity. மார்போடு என்று அணைத்தீரே. அவர் பக்கத்துல நீங்க இருக்கீங்க. உம்மோடு சேரவே, உம்மோடு வாழவே, உம்மோடு சேரவே, உம்மோடு வாழவே மீட்டு கொண்டீரே. ஆமென். இதுதான் உங்களுக்கான வாக்குத்தத்தம்ங்க. மீட்டு கொண்டீரே. நீங்க ஏசப்பாவோட பிள்ளை ஆயிட்டீங்க. அவர் ரத்தத்தினால உங்களை கழுவிட்டாரு. The Holy Spirit is resting upon you. அது மட்டும் இல்லைங்க, அவர் உங்களை பிள்ளை என்று அழைக்கிறாருங்க. Not only that, அவர் மார்போட உங்களை அணைக்கிறாருங்க. You are redeemed. உங்களை மீட்டு கொண்டுட்டாருங்க. He has redeemed you. உங்களை மீட்டு எடுத்துட்டாருங்க. அந்த பாதாளத்துல இருந்து உங்களை மீட்டு எடுத்துட்டாருங்க. அப்பா இன்றைக்கு கூட பாதாளத்தின் வல்லமைக்கு எங்களோட வாழ்க்கையில இடமே இல்லை ராஜா. பிகாஸ் ஃபாதர் லார்ட், இந்த உலகத்துல இருக்கிறவனை விட அப்பா இந்த சத்ருன் கிரேகளை விட ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர் தேவனே. இந்த பிள்ளைகளை உம்முடைய ராஜ்யத்துல சேர்த்ததுக்காக நன்றி. புத்திர சுவிகாரத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்ததற்காக நன்றி. லார்ட் we thank you, we praise you, we love you. ஏசப்பா பார்த்து சொல்லுங்களேன், அப்பா I love you ஏசப்பா, அப்பா I love you ஏசப்பா சொல்லுங்க. Lord we love you Jesus, Lord in Jesus name we pray Lord, amen. So ஆண்டவர் உங்களை மீட்டு எடுத்துட்டாரு, உன்னை மீட்டு எடுத்துட்டாரு, என்ன மீட்டு எடுத்துட்டாரு, உங்க எல்லாரையும் மீட்டு எடுத்துட்டாரு. நம்ம அப்படிப்பட்ட ஜனங்களா வாழ்வோம். திரும்பி பார்க்காதீங்க. இட்ஸ் நாட் வர்த் இட். ஓகே, அந்த கில்ட்டில் இருக்காதீங்க. சுத்தமாக அதுக்கு வேல்யூவே இல்லை. பிகாஸ் காட் ஹஸ் கிரேட்டர் திங்ஸ் இன் ஸ்டோர் ஃபார் யூ. நீங்கள் ரேஸை பின்னாடி ஓட மாட்டீங்களே, முன்னாடி தானே ஓடுவீங்க. ஸோ லெட்ஸ் கீப் ரன்னிங் ஃபார்வர்ட் அண்ட் லெட் த லார்ட் டூ கிரேட்டர் திங்ஸ் த்ரூ யூ. ஆமென். காட் பிளஸ் யூ. God bless you.